இன்னும் மனிதன் படைக்கப்படவில்லை. அப்போது அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக நான் பூமியில் ஒரு கலீஃபாவை உருவாக்கப் போகிறேன். அப்படித்தான் மனித வரலாறு தொடங்கியது. மண்ணால் வடிவமைக்கப்பட்ட அந்த உருவம் இன்னும் உயிர் பெறவில்லை. உலகின் முதல் மனிதன் அல்லாஹுவின் கட்டளைக்காக காத்திருந்தான். அல்லாஹ்வின் கட்டளையை கேட்ட மலக்குகள் பணிவுடன் கேட்டார்கள், இரத்தம் சிந்தி குழப்பம் செய்பவர்களை ஏன் படைக்கிறாய்? இது எதிர்ப்பல்ல, அறிவை நாடிய பணிவான கேள்வி. அப்போது அல்லாஹ் பதிலளித்தான், நிச்சயமாக நீங்கள் அறியாததை நான் அறிவேன். இந்த ஒரு வசனம் மனிதனின் மறைக்கப்பட்ட மகத்துவத்தை வெளிப்படுத்தியது. பின்னர் அல்லாஹ் தனது கட்டளையின்படி உயிரை அளித்தான். அந்த நொடியில் மனித வரலாற்றின் முதல் உயிர் ஆரம்பமானது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வடிவமைத்தான். அதனால்தான் மனிதர் நிறத்திலும் குணத்திலும் இயல்பிலும் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இதுவே உலகின் முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இங்கிருந்தே மனித குலத்தின் பயணம் தொடங்கியது. பிறகு அல்லாஹ் மலக்குகளிடம் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படி அனைவரும் சஜ்தா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் மட்டும் மறுத்தான். அல்லாஹ் கேட்டான், நான் கட்டளையிட்ட போது சஜ்தா செய்யாமல் உன்னை தடுத்தது என்ன? நான் அவரை விட சிறந்தவன். என்னை நெருப்பிலிருந்தும் அவரை மண்ணிலிருந்தும் படைத்தாய். அகந்தை அவனை வழிதவரச் செய்தது. வெளியேற்றப்பட்ட இப்லீஸ் கூறினான், மனிதர்கள் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் தாருங்கள். அல்லாஹ் கூறினான், உனக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. உன் நேரான பாதையில் நான் அவர்களுக்காக உட்கார்ந்து அவர்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் வழிகெடுப்பேன், மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று சபதம் செய்கிறான். இதற்கு பிறகு உடனடியாக அல்லாஹ் பதிலளிக்கிறான், இங்கிருந்து இழிவடைந்தவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் வெளியேறு. அவர்களில் யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ உங்கள் அனைவராலும் நரகத்தை நிரப்புவேன். இதற்கு பின்வரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.